நீர்கொழும்புல வீடு வாங்க ரெடியா? இப்போ நீங்க நேரடியா அந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா பாக்குறதுக்கே உண்மையிலேயே பாருங்க ரொம்ப அழகா இருக்குது வீடு. எப்படி இருக்கு வீடு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடு? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க மேல் மாடி வந்து எப்படின்னு காட்ட போறோம். ஹோல் வந்து தான் ஹோல் ரைட். ஏஜென்ட் கமிஷன், புரோக்கர் கமிஷன் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. அந்த ஜெர்மன் அண்ணாவே சொன்னாருன்னு சொன்னா அது ஒரு இயற்கையான வீடு. இது பாருங்க 3 மாமரம் இருக்குது, கிட்டத்தட்ட 25 தென்னை மரத்துக்கிட்ட இந்த காணியில இருக்குது. நல்ல ஒரு விலைக்கு இந்த வீட்டை தருவன் அப்படின்னு இது பாருங்க. நல்ல பெரிய ஒரு காணி. இது வந்து ரூம் நம்பர் 1 ஒரு ரூம், இது மேல் ஃப்ளோர்ல இருக்க ரூம் ரைட். அது வந்து கிச்சன் ரைட். இது வந்து ரூம் நம்பர் 2. ஸோ இதில் அப்படியே நீங்கள் ஒரு பைக்கில் கொண்டு வந்து அப்படியே கொண்டே உள்ள பார்க் பண்ணுற மாதிரி தான். நீங்களும் இந்த நீரோடு பக்கத்தில் எங்கேயாவது வீடு வாங்கணும் அப்படின்னு ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இது ரினோவேட் பண்ணி பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கு. இதில் நான் உங்களுக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல மாட்டேன். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் இப்போ நாங்கள் நீர்கொழும்பு பகுதியில் நினைக்கிறோம். நீர்கொழும்புல இருக்க கொச்சிக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் வசிக்கக்கூடிய ஒரு அண்ணாவினுடைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது. ஸோ அந்த வீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது, வீடு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதையும் என்ன விலைக்கு இந்த வீட்டை அவசரமாக விற்க போறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா ஒரு கோலை போடுங்க, இந்த வீட்டை வாங்குறதுக்கு ரெடி ஆகுங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க ஜெர்மனோட வீடு எப்படி இருக்கு அப்படின்றத முழுசா இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ரைட், ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ள போக போகிறோம். ஜெர்மனோட வீடு எப்படி இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் நேரடியாக அந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லியா பார்க்கறதுக்கே உண்மையிலேயே பாருங்க ரொம்ப அழகா இருக்குது வீடு. வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க மாமரங்கள், தென்னை மரங்கள், வாழை மரம்னு சொல்லி வீடு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இயற்கையான ஒரு இதோட இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ள போய் நாங்கள் பார்க்க போகிறோம் எப்படி இந்த வீடு இருக்குது, என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. நேராக வீட்டுக்குள்ள போகலாம் ஆஷா? வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு 2 இது இருக்குது ஆஷா, 2 சிபி லைன் இருக்குது, 2 வாட் லைன் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே சொல்லி தனித்தனியே 2 கரண்ட் லைன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வாட் லைன் இருக்குது. அது ஒரு ஸ்பெஷலான விஷயமா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இப்போ யாருமே இல்லை. இது வந்து ஒரு அண்ணாவத்தில் தான் பராமரிச்சு கொண்டிருக்கார். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் ரைட். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். முன்னுக்கு வந்தோடனே பார்த்தா இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது கார் ஒன்று பார்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்லோப்போட சேர்த்து ஒரு இடம் ஒன்று இருக்குது. இப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம். நல்ல ஒரு விலைக்கு இந்த வீட்டை தருவன் அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. ஹோல் வந்து தான் ஹோல் ரைட். இந்த இடம் தான் வந்து ஹோலாக இருக்குது ரைட். இப்போ எல்லாம் பார்த்துருங்க எப்படியே ஹோல்ல இருந்து நாங்கள் வந்தோம்டா இதுக்குள்ள நினைக்கிற கிச்சன் நினைக்கிறேன். இது எஸ் கிச்சன் தான். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய கிச்சன் ரைட். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க எல்லாமே ரினோவேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லாம் இருக்குது கொஞ்சம் மேலாஷா. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து அந்த மாடர்ன் கிச்சன் இப்ப அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் நீங்க ரினோவேஷன் செய்யணும். நான் சும்மா வந்து நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் புதுசா இருக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி. பட் இது ரினோவேட் பண்ணணும். ஆனால் வந்து என்ன சொல்றது வீடே ரினோவேட் பண்ண மாட்டீங்கன்னா இல்ல நீங்க பெயிண்டிங் பண்ணி ஒரு 3 வருஷம் ஒரு வீட்லயே ஆக்கல் இல்லாட்டி எப்படி இருக்குது ஜஸ்ட் இவங்க வந்து நான் நினைக்கிறேன் வருஷத்துக்குள்ள கிளீன் பண்ணுவாங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் வந்து பெருசா செய்யாம இருக்கு போல இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் அதே மாதிரி கபோர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வச்சிருக்காங்க, இதை கண்ணாடி எல்லாம் போட்டிருக்காங்க. கிச்சன்ல இருந்து வந்து பார்த்தா ரைட் கிச்சன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணா தோட்டம் அப்படியே பின்னுக்கு தோட்டம் தான் இருக்குது ரைட். இவர் தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட். இது என்ன மரம் சொல்லுங்க பாஷா? இது மங்குஸ்தான். இது வந்து மங்குஸ்தான் மரம். மற்றது இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவருங்க 3 மாமரம் இருக்குது, கிட்டத்தட்ட 25 தென்னை மரத்துக்கிட்ட இந்த காணியில இருக்குது. அது தவிர சின்ன சின்ன மரங்கள் பாருங்க எவ்வளவு இருக்குது. வாழை மரம் பாருங்க கிட்டத்தட்ட 20-30 வாழை மரம் இருக்குது ரைட். இங்க பாருங்க இது ஃபுல்லா வாழையா தான் இருக்கு. இங்க பாருங்க இந்த பக்கத்துல நல்ல பெரிய ஒரு காணி. என்ன காணி 100 பேச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் கூட இல்ல ஆஷா. இதுல பாருங்க இதுக்குள்ள ஃபுல்லா வாழை மரம் இருக்குது இப்படியே. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாருங்க இதையும் காட்டிடும் அப்படியே கீழே செக்ஷனையும் காட்டிடும் ஃபுல்லா. இங்க பாருங்க இதை பாருங்க ரைட். இது வந்து நான் உங்களுக்கு இப்ப காட்டினது அண்டர் கிரவுண்டுக்கு போற வழி தான் இதுவும் ரைட். இங்க பாருங்க இதுக்கும் கீஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே. காசு வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அப்ப இங்க கொண்டே நீங்க வந்து பத்திரமா பதுக்கி வைக்கலாம் ரைட். ரைட் ஓகே அப்படியே வாங்க ரைட். இப்போ இந்த அண்டர் கிரவுண்டுக்கு எப்படி போறது அப்படின்றத நான் முன்பக்கத்தாலையும் காட்டணும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வச்சிருக்காங்க ரைட். அதுவும் இருக்கு. நீங்க யாராவது எக்ஸ்ட்ரா வீட்டு வேலையோ தோட்ட வேலையோ எதுக்கு யார் வந்தாலும் சொல்லி யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பாத்ரூம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு, அதையும் பாப்பாஷா. இங்க பாருங்க தென்னை மரத்தில் காட்டுற மாதிரி எவ்வளவு தேங்காய் பாருங்க. பாருங்க தென்னை மரத்தை காட்டுங்க பாத்தீங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு மரத்துலயும் தேங்காய் இருக்கு, நல்ல தேங்காய் இருக்குது. இங்க பாருங்க இதுல தேங்காய் இருக்குது, அங்க தேங்காய் இருக்குது, எல்லாம் நல்ல தேங்காயில நல்ல வருமானம் பாருங்க ரவீந்த். இதுல வந்து புதுசா மரங்கள் வச்சுக்கிறாங்க. இது நினைக்கிறேன் சின்ன மரமா தான் இருக்கணும். இந்த மரங்கள் இப்படி பெருசா இருந்தாலும் வெட்டிட்டு பக்கத்துல மரங்கள் வச்சுக்கிறாங்க. பலாமரம் தானே? ஓ இது பலாமரம். பலாமரம் பலா பாருங்க மேல ஒரு காயெல்லாம் இருக்கு காய். ஏய் ரைட் ஓகே குட். இந்த பக்கம் பாருங்க கிணத்தை காட்டும். இங்க வாங்க நாங்கள் தண்ணி லைனையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிணறு ஒன்றும் இருக்குது. தோட்டத்துக்கு வந்து நீ பைப் லைனை விட இந்த தண்ணி இறைச்சா நல்ல தானே. இந்த கிணறை பாருங்க நல்ல தண்ணி இருக்குது. இங்கே பாருங்க பைப் லைன்லாம் செட் பண்ணி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா.
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 25 இல்லப்பா, கூட தென்னை மரம் இருக்கு போல. 25 தென்னை மரம் நம்ம சொன்னோம்ல, கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அப்படி 30 தென்னை மரத்துக்கு மேல நிற்கும் போல இருக்கு. வாழை பாருங்க இவ்வளவு வாழைன்னு சொல்லியா, ஆரம் மினக்கடை வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அப்படி குலையோட இருக்கு பாருங்க, விலங்குல வாழையெல்லாம் குலையோட இருக்கு. மற்றது இந்த ஃபுல்லா 100 பேச்சுனாலும் இந்த சுத்தி வர பாருங்க அரவின், அரவாசிக்கு மதில் கட்டி மேல எல்லாம் நெட் ஃபுல்லா அடிச்சிருக்காங்க ஃபுல்லாவே. ரைட் சரி, இங்க பாருங்க, இங்க பாருங்க சுத்தி ஆசை போய் நல்ல போயிருந்தான். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அரவாசி இல்ல அரவாசியோட கொஞ்சம் குறைவா ஒரு மதில் மாதிரி கட்டிருக்காங்க. மதில் மாதிரி கல்லால கட்டிட்டு அதுக்கு பிறகு மேல ஃபுல்லா பச்சை நெட் வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப வேலியும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஒரு சுத்தத்தெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு. அன்னாசி எல்லாம் வச்சிருக்காங்க இதுல, இந்த எல்லாம் வச்சு இருந்துக்குறாங்க. இந்த அன்னாசி மரம் இந்த இருக்கு, இதுல இதெல்லாம் அன்னாசி. அங்க பின்னுக்கெல்லாம் பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. இந்த அந்த வேலி சைட் எல்லாமே அன்னாசி வச்சிருக்காங்க. நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் பராமரிக்க இருந்து வேலை எல்லாம் செஞ்சிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போனதால இதை கொடுக்கணும்னு யோசிக்கிறார் போல இருக்கு. அவங்க ஃபேமிலியாவே இங்க இருந்தாங்களா முதல்ல, அதுக்கு பிறகுதான் அவர் வந்து ஜெர்மனுக்கு போய். ஆனா வீடு எல்லாமே நல்லா இருக்கு, ஆக்கள் இல்லாதால மட்டும்தான் அது கொஞ்சம் தூசு அப்படி இந்த மாதிரி இருக்கு. மற்றபடி வீடு வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ரைட், நீங்களும் அந்த நீரோட பக்கத்துல எங்கேயாவது வீடு வாங்கணும் அப்படின்னு ஐடியா உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற தோட்டத்தோட சேர்ந்த காணி. நிறைய மரங்கள் வச்சிருக்காங்கப்பா. என்ன சொல்லுங்க, அப்போ வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறதா வந்து விருப்பம். சரியா, இந்த பாருங்க வாழைக்குள்ள, அந்த பாருங்க வாழை காய்ச்சிருக்கு. வாழைக்குள்ளையெல்லாம் போட்டுட்டு இங்க பாருங்க, வீட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழைக்குள்ளையெல்லாம் இருக்கா. இங்க பாருங்க கறிவாழை, அது கறிவாழை தான். கறிவாழை சீனிக்கு அதில் நியாயமான வாழை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே குலை போட்டு இருக்குதா. ரைட், ஓகே. நான் தோட்டத்தையும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டிட்டேன். என்ன ஆஷா, நல்ல பெரிய காணி. இங்க பாருங்க, இதெல்லாம் அன்னாசி ஆஷா. ஓ, இதெல்லாம் அன்னாசிரா. இங்க முருங்கை வச்சுக்கிறாங்க. எது முருங்கை? முருங்கை மரம், இது முக்கியமான விஷயம். முருங்கா இது வந்து ஆஷா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு என்ன சொல்லுங்க பாப்பா. வெறுங்கையோடு போக மாட்டானாப்பா? வெறுங்கையோடு போவான் அப்படின்னா என்ன? வெறுங்கையோட போவான் தெரியல, நீங்களே சொல்லுங்க. முருங்கை நட்டவன் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு சொல்லி சொன்னா, முருங்கை மரத்துல இருந்து முருங்கை இலையில முருங்கை காயில அவ்வளவு சத்து இருக்கு. அப்ப ஒரு முருங்கையை நம்ம நட்டிட்டோம்டா அது வந்து இரும்பு சத்து கூடின ஒரு இதுதான் இந்த முருங்கை. அப்ப நீங்க வயசான காலத்துல என்ன செய்வீங்கடா, பொல்லு பிடிக்க மாட்டீங்க, வெறுங்கையோட போவீங்க. அது அப்படியா, வெறுங்கையா போனா காசு இல்லாம போயிடும் சொல்றீங்களா? அப்படி சரி சரி சரி, உங்களுக்கு எப்பயும் பிசினஸ் மைண்ட் மட்டும் தானே. அது சரியா சரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாஷா ஃபுல்லாகவே வந்து இந்த இந்த காணி வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசையண்டு நிறைய மரங்களோட இருக்குது. அது ஒரு இயற்கையான வீடு, ஒரு இயற்கையான வளவு, இயற்கையான ஒரு வளவு. என்ன பெரிய வளவு 100 சொன்னா அரை ஏக்கருக்கும் கூடின ஒரு காணி. ஆனால் நல்ல வளவா இருக்கு. என்ன பார்க்குறேன் தோட்டத்தை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா வாழை மரம், பிலா மரம், அடுத்தது மாமரம், முருங்கை மரம், எல்லா மரங்களுமே இதில் இருக்குது. என்ன அதெல்லாம் நிறைய விஷயங்கள் காட்சியும் இருக்குது. ஆஷா சரி வாங்க அப்படியே நாங்கள் போய் இப்போ மேல் ஃப்ளோரையும் பார்ப்போம். ஆஷா ஒரு பெயிண்ட் ஒன்று அடிச்சா சரியான சார் வீட்டுக்கு. அதான் பெயிண்ட் கொஞ்சம் இந்த என்னன்னு சொல்றது பாவிக்காம இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பெயிண்ட் மட்டும் அடிக்கலாம், ஒரு சின்ன ஒரு இதோட என்ன சொல்றது வீடு ஆனா நல்ல வடிவா இருக்கு. நான் சொன்னேன் தூரத்துல இருந்து லாங் வியூ பாருங்க, இங்க பாருங்க. நம்ம அப்போ அதுல இருந்து பார்த்தோம்ல என்ட்ரன்ஸ் சட்டப்படி இருந்தது பாக்குறது பாருங்க. சில பேருக்கு அரவிந்த் என்னென்ன சிம்பிளா ஒரு குட்டி வீடு பிடிக்கும், சில பேருக்கு வந்து மாடி வீடு பிடிக்கும், சில பேருக்கு வந்து இப்படி அண்டர் கிரவுண்ட் இருக்கிற வீடுலாம் இது நல்லா இருக்கு அப்படி ஒன்று எடுத்துட்டா நல்லா அப்படின்னு யோசிக்கிறாங்களும் இருக்கிறாங்க. சரியா சரியா சரி. ஸோ இங்கே பாருங்க, இந்த வியூவில் பாருங்க எல்லாம் வடிவா இருக்கு. என்னாச்சா அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் சுற்றி காட்டினோம். அதே மாதிரி தோட்டத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நாங்கள் வந்து மேலே போகிறோம். என்ன மேலே கொண்டு மேல் மாடி அப்படின்னு காட்டுவோம். என்ன அப்படி திரும்ப காசை காட்டுவாங்க பாருங்க. மேல் மாடி வந்து எப்படின்னு காட்ட போகிறோம். ஸோ வெளிப்பக்கத்தால் தான் நாங்கள் வந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, ஸோ இந்த வீட்டோட சைடால் அப்படியே நாங்கள் ஏறணுமெண்டா நாங்கள் மேலே அப்படியே போகிறோம். ரைட், ஓகே வாங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஒடுக்கமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்களாப்பா. இது பெயிண்டிங் வேறு செஞ்சுருக்காங்க போலப்பா. இது செஞ்சு ஆனால் பாவிக்காம எடுக்கிறாங்க, செஞ்சுட்டு பாவிக்கணும். இது ஃபுல்லாக பாருங்க, இது நல்லா இருக்கு பாருங்க. கீழ் ஃப்ளோர் பெயிண்ட் பண்ணாத மாதிரி இருந்தது இல்லை, இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக கீழ் எல்லாம் ஃபுல்லாகவே டைல்ஸா. ஓ டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன்ப்பா ஒருவேளை அவங்க ஹாலிடே வந்தா கூட மேல தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. சரி என்ன அதனால தான் மேல ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. என்ன பாருங்க ஒவ்வொன்றிலே கீ எல்லாம் இருக்கு அப்படியே. ஓ இதுக்குள்ளே டைல்ஸ்ப்பா ஃபுல்லா டைல்ஸ். இது நல்லா இருக்குப்பா. இங்க என்ன ஃபுல்லா எல்லாமே பெயிண்டிங் வேலை எல்லாம் ஃபுல்லா செஞ்சு கூட அண்டர்ஷீட்லாம் செஞ்சு ஃபேன்லாம் எல்லாமே ஒர்க் பண்ணுது போல இருக்கு. என்ன இங்க பாருங்க இந்த ரூம் பாப்போம். ஒரு ரூம் சரியா, ஒரு ரூம் இல்ல. இங்க பாருங்க ரெண்டு ரூம். இது மேல ஒரு கிச்சன் மாதிரி, மேலே ஒரு கிச்சன் கீழே ஒரு கிச்சன். என்ன இங்க பாத்துக்கோங்க. ரைட் ரெண்டு. இந்த பக்கம் வாங்க அப்படியே. மூன்று
இங்க பாருங்க 3 ரூமா எல்லாம் குட்டி குட்டி ரூம் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த நிறைய பேர் நிக்கலாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி நிக்கலாம் மற்றது இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஹோட்டல் ரெஸ்ட் செய்யறாங்க கூட செய்யலாம் என்ன சொல்லுங்க ஒரு ரூம் இதுல ஒரு ரூம் 2 ரூம் மேல ஒரு கிச்சன் சரியா இதுக்குள்ள இது இருக்கு வாங்க போய் இங்கே 2 ரூம் இருக்கு போகுது எவ்வளவு வெளிச்சமா இருக்கு ஆமா இங்க என்ன குட்டி குட்டி ரூமா இருந்தாலும் ஆஷா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா மேல் ஃப்ளோர்ல மட்டுமே புதுசா இந்த லைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் வெளியே வாங்க முடியும் லைட் சரியா இது வந்து நம்ம பார்த்தது 3வது ரூமா இங்க பாருங்க இதையும் பாருங்க பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு இது பாத்ரூம் பா நல்லா செஞ்சிருக்கு பாத்ரூம் மிச்சு பார்த்தீங்களா வாவ் ரைட் இங்க பாருங்க இது பாத்ரூம் செஞ்சு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு என்ன இங்க பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது ஓகே திஸ் இஸ் ஃபைன் ஷவர் இருக்கு கமெண்ட் இருக்குது அதே மாதிரி இருக்குது இங்க பாருங்க என்ன ஆஷா இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு இப்ப இந்த வீட ஒருத்தவங்க வாங்க போறாங்கன்னு வைங்களேன் என்ன செய்யணும் இதே மாதிரி கீழையும் கொஞ்சம் வேலை செஞ்சா சரிப்பா அதான் உண்மைதான் சூப்பர் வீடு பாதுக்கு பிறகு புது வீடா தான் இருக்குது அந்த என்னன்னு சொல்ற பாவிக்காம விட்டதால இந்த மழை காலங்கள்ல வந்து இந்த மழை காலங்கள்ல பாசி பிடிச்சதால கொஞ்சம் பார்க்க அப்படி இருக்குது ஆனா வீடியோல நாங்க வந்து வீடியோவில் வந்து வீடு வந்து வடிவா காட்டுது நாங்க வந்து இருந்தாலும் வந்து உங்களுக்கு வாங்குறாங்களுக்கு நாங்க உண்மையை தானே சொல்றோம் நீங்க நேரா வந்து பார்த்த முடியும் இது என்ன பாசி பிடிச்சிருக்கு பாசி மட்டும் தான் பிடிச்சிருக்க ஒழிய பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஜெர்மன் அண்ணாவே சொன்னார் என்ன சொன்னா மேல இருக்க இந்த ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் இது வந்து ஃபுல்லாவே நான் ரெனோவேட் பண்ணிட்டேன் எல்லா ரூம்ஸும் பக்காவா இருக்கும் டைல்ஸ் எல்லாமே போட்டேன் சில நேரம் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் இந்த வீட்டை விற்க போறேன்னு சொன்னா கீழே செஞ்சு தான் கொடுப்பேன் சொல்லியிருந்தாரு பட் இப்போ ஏன்டா அவர் கொடுக்க போறாரு அப்படின்ற காரணத்தால தான் கீழே ரெனோவேட் பண்ணாம இருக்குது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல் ஃப்ளோர் ஃபுல்லாவே வந்து டைல்ஸ் வச்சிருக்காங்க சரிதானே இப்போ ரூம்ஸை காட்டுவாங்க அப்படி ரைட் இது வந்து ரூம் நம்பர் 1 ஒரு ரூம் இது மேல் ஃப்ளோர்ல இருக்க ரூம் ரைட் அது வந்து கிச்சன் ரைட் இது வந்து ரூம் நம்பர் 2 ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு சின்ன ரூம் ரைட் இது ஒரு சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரூம் இந்த பக்கம் மாடர்ன் பாத்ரூம் ரைட் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 ரூம்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது இது வந்து மேல் ஃப்ளோர்ல மட்டும் சொல்றேன் இது ரினோவேட் பண்ணி பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கு இதுல நான் உங்களுக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எதையுமே சொல்ல மாட்டேன் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு சரி இப்படியே வெளியில போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லியா அப்பா இது பாருங்க இது வந்து வெளியில அதாவது நம்ம நிக்கிற இந்த மேல் ஃப்ளோரோட வெளியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்படியே வந்து இந்த வீட்டை நீங்க பார்க்கலாம் இதை ரைட் கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லலாம் மொட்டை மாடின்னு சொல்லலாமா இது அப்படின்னு சொல்லலாம் என்ன பெல்கனின்னு சொல்லுவாங்க என்ன இதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டை சுத்தி காக்கலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நான் ஷேர் இங்க பாருங்க இப்படி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க வீடுகள்லாம் பாருங்க பாருங்க எல்லாம் வந்து ஒரு கிராமப்புற வாழ்க்கை மாதிரி என்ன கிட்டத்தட்ட என்ன கொச்சிக்கிற டவுன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ளுக்குண்டா உங்களுக்கு அவ்வளவு பெரிய சத்தங்கள் ஒண்ணு இருக்காது என்ன அமைதியான ஒரு இடம் இருக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க தென்னை மரத்தை பாருங்க உயரமான தென்னை மரம் நிற்குது அதே மாதிரி முன்னுக்கு பாத்தீங்கன்னா பச்சை பசையில நல்ல புல்லெல்லாம் வளர்த்து புல்லெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க இதுல பூங்கண்டுகள் இருக்குது என்ன அப்படி இங்க பாருங்க இந்த மரம் பாருங்க பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க ரைட் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வீடுகள் தான் இருக்குது என்ன அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையில் வரதுக்கு பிரச்சனை இல்லை இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க அப்படியே உங்களுக்கு பெரிய பெரிய மரங்கள் இங்கே பாருங்க ரைட் ஓகே சரி ஆஷா சொல்லுங்க எப்படி இருக்கு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்ன செய்யணும் ஒரே ஒரு விஷயம் கீழ் ஃப்ளோரை மட்டும் கொஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் வேலைகள் செஞ்சீங்க வீடு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் என்ன ஆனா ஒரே ஒரு விஷயம் இதுல ஸ்பெஷலா சொல்லுங்க இந்த இயற்கையான வாழ்க்கை தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கணும்ன்றது சோ இந்த வீட்டோட சேர்த்து இயற்கையான வாழ்க்கை இருக்குது நீங்க என்ன செய்யணும் இந்த மேல் ஃப்ளோர் மாதிரி கீழ் ஃப்ளோரை ரினோவேட் நீங்க பண்ணணும் அப்படி இல்லன்னு சொன்னா அந்த அண்ணாட்ட நீங்க டைரக்டா தானே நீங்க கதைக்க போறீங்க அப்ப நீங்களே அந்த அண்ணாவோட காய்ச்சி அதற்குரிய வழிமுறைகள் நீங்க செஞ்சு கொண்டீங்கடா ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு என் பேர் நாதன் சோ நீங்க தான் வந்து அந்த ஜெர்மனோட வீட்டை வந்து பராமரிக்கிறீங்களா ரைட் more than 5 years நான் தான் மெயின்டைன் பண்றது 5 வருஷத்துக்கு மேல நீங்க பராமரிக்கிறீங்க ரைட் ஓகே ஏன்னா இப்ப இந்த வீட்டை விக்கணும்ன்ற ஐடியா வந்து ஜெர்மன்ல வந்து செட்டில் ஆனனால இனி இத இங்க ஸ்ரீலங்கா வந்து அணியா இருந்தா அதனால வித்துறோன்னு யோசிக்கிறாங்க ரைட் இந்த வீட்டை ஒருத்தவங்க வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன் இந்த வீட்டை வாங்கலாம் இல்ல என்ன அந்த வீட்டுல குறைபாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன செய்யணும் அவங்க வந்தாங்க செய்யணும் டவுன் ஃப்ளோரை கொஞ்சம் டைல் பண்ண இருக்கு மத்த வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்ல பெயிண்டிங் மட்டும் செய்யறதுக்கு அது ரெண்டு தான் வேறன்னு சொல்றேன் மறுபடி மெயினா செய்ய வேண்டியது மறுபடி தோட்டம் எல்லாம் நல்லா எல்லாமே காய்க்கிறது போல தேங்காய் தென்னை மரம் அதெல்லாம் தென்னை மரம் ஒரு 35 தென்னை மரம் இருக்கு எல்லா பழ வகையுமே இருக்கு எல்லாமே இருக்கு அன்னாசி எல்லாம் வச்சிருந்தீங்க அன்னாசி எல்லா பழ வகையுமே இருக்கு ஆனா மெயினா ஜப்னால் உள்ளதெல்லாம் இங்க இருக்கு ஜப்னால் எல்லாமே இருக்கு ரைட் ஓகே மற்றது அந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு வந்து
4 கோடி ரூபா சொல்றாங்க. 4 கோடி ரூபா சரி, வீட்டுக்கு இல்ல, லேண்டுக்கு. வீட்டுக்கு இல்ல, லேண்டுக்கு 4 கோடி சொல்றாங்க. நீங்க வீட்டு எடுத்தா கூட இப்போ 1.5 கோடி மேல போறோம். வீடு வந்து சும்மா உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி. ரைட், ஓகே. நீங்க சொல்றீங்க அப்ப இந்த லேண்ட்ற பெருமதியே 4 கோடிக்கு மேல 4 கோடி ரைட். அப்ப வீடு உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி. ஆனா விலை வேணா பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க 4 கோடி இப்ப சொல்றீங்க, அதுல இருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்ல நான் அவர்கிட்ட பேசணும், உங்கள்ட்ட பேசினாலும் சரி. என்கிட்ட பேசினா ஓகே. நீங்க தான் எல்லாமே இங்க மேனேஜ் பண்றீங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா பேசி முடியும். நான் அவர்கிட்ட நம்பர் தான், நீங்க அவர்கிட்ட பேசலாம். ஆனா உங்கள்ட்ட பேசினாலே சரி. ஓகே. ஆனா இவர் வந்து டீலர் அப்படி எல்லாம் இல்ல, இவர் தான் இப்ப இங்க மேனேஜ் பண்றாரு. அவங்க வெளிநாட்டுல இருக்கால, இவர் எல்லாம் எல்லாமே இருக்கு அப்படின்றதால தான் விலையை நீங்க இவரோடய பேசிக்கொள்ளலாம். 4 கோடி சொல்றாங்க. பட் நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்ப்பீங்கன்னா வீட்டில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும், ரைட்? வீட்டில் என்னென்ன பிள்ளைகள் இருக்குது, வீட்டில் என்னென்ன சரியானது இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க நெகோஷியேட் பண்ணி பேசுங்க, இந்த விலைக்கு நாங்க வரலாமா அப்படின்னு பேசி அவரோட டைரக்டா பேசுங்க. உங்ககிட்ட ஒரு ஒப்பர் இருக்கும் தானே, அந்த ஒப்பருக்கு வந்தா ஓகே. அது ஓகேயா இருந்தா நீங்க வந்து நாதண்ணாவோட பேசி நீங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட். மற்றது டாக்குமெண்ட்ஸ் எப்படி, வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. உறுதி மற்றது டைட்டில் டீடு மற்றது என்ன சொல்லுவாங்க, இன்னொரு விஷயம் சர்வே பிளான்ஸ், அது இது எல்லாமே இருக்கு. கிட்டத்துல கூட நாங்க 30 இயர்ஸ்க்கு முன்னுக்கு நாங்க சர்ச் பண்ணி எல்லாம் எடுத்தீங்க, ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டீங்க, எல்லாமே எடுத்துட்டீங்க. சரி, ஓகே. அப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இது தவிர வேற ஒன்றும் இல்ல. நாதனோட டெலிஃபோன் நம்பர் வந்து இப்ப ஸ்கிரீன்ல போய் கொண்டிருக்கு. இந்த ஸ்கிரீன்ல போற இந்த டெலிஃபோன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னா நீர்கொழும்பு கொச்சிக்கடையில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன் அண்ணாவினுடைய வீட்டையும் லேண்டையும் வந்து நீங்க வாங்கலாம். உண்மையில நாங்கள் சொல்லும்போது வீட்டுக்கு தான் பெருமை சொல்லி கொண்டிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த லேண்டே கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கிட்ட பெருமதி பெறுது. அப்ப அந்த வீடு 100 பேச்சு, அந்த 100 பேச்சு வந்து பெருமதி பெறுது. உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இயற்கையா டவுனை விட்டு தள்ளி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் நீர்கொழும்புல கொச்சிக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சிக்கடை டவுன்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளுக்கு போகிற தூரம் தான் இருக்குது. ஒரு 2-3 நிமிஷத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணி போகலாம். பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு வீடு மாதிரி தான் எங்களுக்கு பார்க்கறதுக்கு புரியுது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நாதண்ணாக்கு ஒரு கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டை போய் நேராக பாருங்க, எல்லாம் ஓகேன்னு சொன்னா இதில் பேசி முடிக்கலாம். என்னன்னா ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கொள்றோம். நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டை நீங்கள் வாங்க போறீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அசத்தலான வழி இருக்குது. பிட்காயின், எத்திரியம், கார்டானோ அந்த மாதிரியான கிரிப்டோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை நீங்கள் வாங்க போறீங்கன்னா பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டோட உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த அண்டர் கிரவுண்ட், அதாவது காப்பாக்கு பேர் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அதுதான். நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் ஒரு டோர் இருந்தது, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். இதில் வந்து அவங்க வீட்டில் இருந்த பழைய சாமான்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க இதில், ரைட்? இதில் பாருங்கள் பேர் எல்லாம் இதுன்னு வச்சிருக்காங்க. ஸோ இதில் அப்படியே நீங்கள் ஒரு பைக்கில் கொண்டு வந்து அப்படியே கொண்டே உள்ளே பார்க் பண்ணுற மாதிரி தான் இந்த செட்டப் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு தானே, இதே உங்களுக்கு தெரியும். சில இதில் தண்ணிகள் வடைஞ்சிருந்தா எவ்வளோ தண்ணியாக இருக்கும்னு பாருங்கள். இதில் நல்லா காஞ்சி போய் அப்படியே சாமான்கள் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் மேல் ஃப்ளோர் பார்த்துட்டீங்க, இது கீழ் ஃப்ளோர் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி கீழ் அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வசதியும் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். ஆஷா, ரைட்? இது ஜெர்மனி அண்ணாட வீடு. ஸோ அவரோட விலையும் உங்களுக்கு சொல்லிட்டார். கிட்டத்தட்ட வந்து 4 கோடி ரூபா தான் இந்த வீட்டுக்குரிய விலை சொல்கிறார். அதாவது 100 பேச்சு காணிக்கும் 4 கோடி ரூபா சொல்கிறார். அதுல இருந்து ஒரு சின்ன நெகோஷியபிளான பிரைஸ் உண்டு, குறைச்சி தரணும் அப்படின்னு சொல்ல நீங்களே டைரக்டா கதைங்க. இதில் வந்து ஏஜென்ட் கமிஷன், புரோக்கர் கமிஷன் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. நீங்க டைரக்டாவே யாரு வந்து வீடு வாங்க விரும்புறீங்களோ நீங்க வீடு விற்கிறவர்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை பராமரிக்கக்கூடிய ஒரு அண்ணா இங்க இருக்காரு, நாதன் அண்ணான்னு சொல்லி. ஸோ அவரோட கண்டக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இதுல போகும். ஸோ நீங்க அவரோட டைரக்டா கண்டக்ட் பண்ணுங்க. இந்த 4 கோடியிலிருந்து உங்களால வந்து எவ்வளவு பேரம் பேச, என்ன உங்களால எவ்வளவு பேரம் சொன்ன விஷயத்தை நாங்க வீடியோவா நாங்க சொல்லிட்டோம். மிச்சத்தை வந்து நீங்க அவங்களோட கதைச்சி எவ்வளவுக்கு குறைக்க முடியுமோ அது நீங்க கதைக்கிறது உங்களை பொறுத்தா இருக்கு. எங்களால முடிஞ்சது இப்படி ஒரு வீடு இங்க விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க போட்டுட்டோம். இந்த வீட்டுல என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதை நாங்க சொல்லிட்டோம். வீடு சூப்பரா மட்டும் தான் இருக்குன்னு சொல்லல, உண்மையா சொல்லியிருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்களும் பாருங்க. மேல் ஃப்ளோர் உண்மையா பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நான் எதுவுமே சொல்லக்கூடாது. கீழ் ஃப்ளோர் மட்டும் தான் வந்து வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வேலைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு எவ்வளவு முடியும் அப்படின்றதையும் பார்த்து 4 கோடி ரூபா அவர் சொல்றாருன்னு சொன்னா அதுல இருந்து எவ்வளவு நெகோஷியேட் பண்ணலாம், அது விலையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சு பேசி ஒரு டீல் ஒன்று பேசி இந்த வீடை விற்கணும்ன்ற அவர் ஐடியாவும் சரியா வரணும். நீர்கொழும்பு பகுதியில் இப்படியான ஒரு இயற்கையான இடத்துல வீடு வாங்கணும்ன்ற ஐடியா இருக்கிற உங்களுக்கு இந்த வீடு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரியான வீடு வாங்கணும் விற்கணும் அப்படின்ற ஐடியா உள்ளவங்க ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல போற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும் எங்க சேனல்ல வந்து நாங்க என்ன செய்வோம் போடுறதுக்கு தயாரா இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.